பொன்மனம் நமது எண்ணங்களின் பிரதிபலிப்பு. அனைவருக்கும் வணக்கம். நமது கல்வி ஆலோசனை நேரத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, கல்வி ஆலோசனை நேரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் வருகை என வரவேற்கிறோம். நமது கல்வி ஆலோசனை நேரத்திற்கு கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடம் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய S.pichalingam சார் அவர்களை உங்கள் சார்பாகவும் நமது பொன்மனம் சேனலின் சார்பாகவும் வருக என வரவேற்கிறோம். சார் வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களே, இன்று வந்திருக்கக்கூடிய பிச்சலிங்கம் சார் அதாவது கணினி அறிவியல் பாடத்தில் 200க்கு 200 மதிப்பெண்கள் இதுவரையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இவரிடம் படித்தவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 20 வருடத்திற்கு மேல், அதாவது 1997 இவருடைய ஆசிரியர் பணி தொடங்கி இப்பொழுது 2017 வரை 20 ஆண்டுகளுக்கு மேல் பணி அனுபவம் பெற்று சிறந்த முறையில் பாடங்களை எடுத்து அனைத்து மாணவர்களின் உள்ளங்களிலும் இடம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் SBM என்று அனைவராலும் சுருக்கமாக அழைக்கக்கூடிய ஐயா அவர்களை மீண்டும் வரவேற்று நமது கணினி பாடத்தில் எந்தெந்த வினாக்கள் எப்படியெல்லாம் வரும், அதனுடைய சிறப்புகள் எப்படி இருக்கும், முழுமையான மதிப்பெண்கள் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ரத்தன சுருக்கமாக முதல் 10 நிமிடங்களில் உங்களுக்கு ஆசிரியர் அவர்கள் வழங்குவார். அதனை அன்போடு மாணவ செல்வங்கள் அனைவரும் எழுதுகோள் எடுத்து அதனை குறித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதன் பிறகு நீங்கள் நேரலையில் தொடர்பு கொண்டு ஆசிரியரிடம் பேசலாம். சார், இப்ப நீங்க முதல்ல முழு மதிப்பெண் எடுப்பதற்கு ப்ளூ பிரிண்ட், அதுல இருந்து எந்தெந்த பகுதியிலிருந்து எப்படி வினாக்கள் வருங்கிறத சொல்லிடலாம் சார். அனைவருக்கும் வணக்கம். கணிப்பொறி அறிவியல் தொடர்பாக முதலில் பார்த்தீங்கன்னா 75 1 மார்க், 20 2 மார்க், 7 5 மார்க் வினாக்கள் கேட்கப்படும். 25 கொடுத்து 20 2 மார்க் எழுதினா போதும். அதே மாதிரி 10 வினாக்கள் 5 மார்க் வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் நீங்கள் 7 வினாக்கள் எழுத வேண்டியிருக்கும். இந்த 5 மார்க்ல 10 வினாக்கள் 5 வினாக்கள் ஃபர்ஸ்ட் வால்யூம், 5 வினாக்கள் செகண்ட் வால்யூமாக பிரிக்கப்பட்டிருக்கும். 25 2 மார்க் பொறுத்தளவில் 15 வினாக்கள் செகண்ட் வால்யூம்லையும் 10 வினாக்கள் ஃபர்ஸ்ட் வால்யூம்லையும் கேட்கப்பட்டிருக்கும். தென் 75 1 மார்க் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 35 ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 35 1 மார்க்கும் செகண்ட் வால்யூம்ல 40 1 மார்க்கும் கேட்கப்பட்டிருக்கும். அப்ப வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா செகண்ட் வால்யூம்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஃபர்ஸ்ட் வால்யூம் வெயிட்டேஜ் குறைவா இருக்கும். அடுத்து இந்த 75 1 மார்க் பொறுத்தளவுல எல்லாரும் சென்டை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கிறவங்களுக்கு முதல்ல என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, புக்ல உள்ள லைன் பை லைனா, புக்ல உள்ள எல்லா மெசேஜையுமே லைன் பை லைனா படிக்கணும். இது எல்லாரும் வழக்கமா சொல்றதுன்னு சார் கூட உங்களுக்கு யோசிக்கலாம். இந்த சம்மரி பாயிண்ட்னு ஒன்று இருக்குது, அது முக்கியமானது. இப்போ மற்ற சப்ஜெக்ட் அல்லாது நம்ம கணிப்பொறி சப்ஜெக்டை பொறுத்தளவுல வரிசையை பார்த்தீங்கன்னா புக் பேக் எக்ஸசைஸ்னு எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா கிடையாது, புக் பேக் 1 மார்க்னு கிடையாது, ஒரு பக்கத்துக்கு 2 பக்கத்து தான் இருக்கும். ஆனால் சம்மரி பாயிண்ட் புக் இன்சைட்ல இன்டீரியர்ல லைன் பை லைனா நம்ம கொஸ்டின் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா மட்டுமே சென்டம் என்பது சாத்தியம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2007 இருந்து கணிப்பொறி அறிவியல் 11 வருட காலமாக வருஷத்துக்கு 3 கொஸ்டின் வீதம் கணக்கு பண்ணாலே உங்களுக்கு 33 கொஸ்டின் இருக்குது. இந்த பப்ளிக் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 65 கொஸ்டின் வரும். லாஸ்ட் இயர்ல கூட பப்ளிக் கொஸ்டின் கணக்கெடுக்க பார்க்கும்போது 69 கொஸ்டின் வந்திருக்கு. ஒரு மதிப்பெண் வினாவுல மட்டும் 65 மட்டும் சொல்றேன் நான். 75 ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு பிரீவியஸ் சோ ஃபார் பப்ளிக் கொஸ்டின்ஸ் பிரீவியஸ் கொஸ்டின் நீங்க படிச்சீங்கன்னா 65 ல இருந்து 67 68 அந்த ரேஞ்சில வந்துரும். விதவிதமாக வருடம் புதுசாக 5 அல்லது 6 கொஸ்டின்கள் கேட்கப்பட்டு தான் இருக்குது. சோ இந்த நீங்க கடினமாக உழைக்க வேண்டிய பகுதி என்னன்னா, இந்த 5 அல்லது 6 மார்க்குகளுக்காக நீங்க கடினமாக பயிற்சி எடுக்க வேண்டும். அப்ப எப்படி பயிற்சி எடுக்கிறது அதை நம்ம பார்த்துடலாம். முதல்ல 1 மார்க் ரத்தின சுருக்கமா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் 2 மார்க் 5 மார்க் சொல்லிடலாம். 1 மார்க்குக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, புக் பேக் சம்மரி நல்லா பார்த்துடுங்க, இன்சைடு இன்டீரியர் லைன் பை லைனா பார்த்துடுங்க. ஃபர்ஸ்ட் வால்யூமை பொறுத்தளவுல மெனு கமாண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கீபோர்ட் ஷார்ட்கட், தென் மெனு கமாண்ட், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டெரிவேஷன் டெஃபினிஷன்ஸ் வரும். செகண்ட் வால்யூமை பொறுத்தளவுல சின்டெக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. சின்டெக்ஸை பேஸ் பண்ணி இருக்கும், ஃபைண்ட் தி எரர்ஸ் இருக்கும், அதாவது which of the following is not a keyword, அதுல ஏதாவது ஒரு கீவேர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கும். அப்புறம் வேரியபிள் டிக்ளரேஷன், இன்வாலிட் ஸ்டேட்மெண்ட், இந்த क्वेश्चन படிக்கும்போது பாத்தீங்கன்னா நாட் இன்வாலிட் நாட் வேலிட் அப்படினு கொடுத்திருப்பாங்க. நம்ம அவசர அவசரமா என்ன பண்ணுவோம்னா வேலிட் அப்படி நினைச்சு படிச்சிருவோம்.
தயவு செய்து கொஸ்டின் 75 1 மார்க் நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது கோடிங் சீட்ல முதலில் கொஸ்டினை முழுமையாக படிங்கள். அதன் பிறகு கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷன்கள் 4 தேர்வுகள் இருக்கும், வரிசையாக ABCD இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்களையும் படித்து முடித்த பிறகுதான் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டும். எல்லாரும் அவசர அவசரமா என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் அறவையா படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்தோன்னே ஷேர் பண்ணிடுவோம். காரணம் என்னன்னா கடந்த வருடங்களாக உங்களுக்கு முன்பெல்லாம் பென்சில் வச்சு கோடிங் சீட் ஃபில் அப் பண்ணப்படும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. உங்களுடைய கால் டிக்கெட்லயே கொடுத்துறாங்க, கீழே பாத்தீங்கன்னா black ballpoint pen only you have to use it. அது மட்டும் தான் நாம யூஸ் பண்ணணும். அப்ப black ballpoint pen வச்சு நீங்க வந்து ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चனுக்கு Cங்கிற ஆப்ஷன் அப்படினா Cங்கிற ஆப்ஷனை நீங்க ஷேர் பண்ணியாச்சு. சப்போஸ் அது மாறி இருக்குது B ஆப்ஷன் அதுக்கு அப்புறம் தெரிஞ்சு அப்படினா மாற்ற முடியாது. சோ once நீங்க fill up பண்ணிட்டீங்கன்னா never change it. மாற்றவே முடியாது. அதனால தீர்மானமாக क्वेश्चனை முழுமையா படித்துட்டு 4 ஆப்ஷனை தெளிவா படிங்க. அடுத்தது இந்த வட்டம் பாத்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ஸ் நீங்க படிக்கும்போது கொஞ்சம் ஸ்கேல வச்சுக்கிடுங்க. ஒரு क्वेश्चन அந்த क्वेश्चனுக்கு பக்கத்துல ஸ்கேல் வச்சுக்கிட்டு ஆப்ஷன்ஸ் மறக்காம மாத்தாம அப்படியே படிச்சுட்டே அப்படியே ஷேர் பண்ணிட்டு வாங்க. சில நேரங்கள்ல 15வது क्वेश्चन 20வது क्वेश्चन அந்த மிடில் பார்ட்ல பாத்தீங்கன்னா 15வது क्वेश्चனுக்கு 16வது क्वेश्चन ஷேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பிரச்சனைகள் இருக்கும். சோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம விட்டுறலாம், கோடிங் செட் முடிச்சிருவோம். 1 மார்க் பிரிபரேஷனுக்கு செகண்ட் வால்யூம்ல ப்ராப்ளம் ரிலேட்டடா கண்டிப்பாக இந்த வருடம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடினத்தன்மையை பார்க்கும்போது ஒவ்வொரு क्वेश्चனுடைய கடினத்தன்மை பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மற்ற சப்ஜெக்ட்டுக்கு கடினத்தன்மையை பார்க்கும்போது நம்மளுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் ப்ராப்ளம் ரிலேட்டடா ப்ரோக்ராம் ரிலேட்டடா क्वेश्चन கொடுத்து ஆன்சர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. 6 7 8 9 அதாவது 6வது 7வது 8வது 9வது பாடம் செகண்ட் வால்யூம்ல ப்ரோக்ராம் ரிலேட்டடான क्वेश्चंस கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிடுங்க. 1 மார்க்குக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து ஆன்சர் கேட்கற மாதிரி இருக்கும். அது ஆல்ரெடி சோ many क्वेश्चंस வந்திருக்கு. இது வரைக்கும் ரிப்பீட்டடா வந்திருக்கும். இந்த வருடம் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா வராம இருக்கலாம், புதுசா வந்திருக்கலாம். கான்செப்ட் புக்ல உள்ளது, பட் கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஓனா இருக்கும். சோ அப்ப அது நம்ம வந்து அதை வந்து மார்க் வந்து கிளைம் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க அதை கரெக்டா இருந்தா மட்டும் மார்க் எடுக்க முடியும். அடுத்து 2 மார்க் क्वेश्चन. 2 மார்க் क्वेश्चனை பொறுத்தவரை ஸ்டார் ஆஃப் ரைட்டர்ங்கிறது பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். 1 to 5 லெசன் அதுல 2 क्वेश्चन தான் கேக்குறாங்க. அதுல செலக்டிவா நீங்க படிச்சுக்கிட்டீங்கனால அது போதும். அடுத்தது ஸ்டார் ஆஃபீஸ் கால்க் ஸ்ப்ரெட்ஷீட் அதுல 2 क्वेश्चन கேட்கப்படுது. ஸ்டார் ஆஃபீஸ் பேஸ்ல 2 क्वेश्चन, மல்டிமீடியால 2 क्वेश्चन, ஸ்டார் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ல 2 क्वेश्चन. இதுல எல்லாரும் பயப்படக்கூடிய ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அண்ட் மல்டிமீடியா. அந்த மல்டிமீடியா வந்து தியரி பார்ட், ஈவென்ட் தியரி பார்ட்டா இருந்தாலும் அதுல நம்பர் ஆஃப் क्वेश्चंस அதிகமா இருக்கும். அதுல 5 மார்க் क्वेश्चन கிடையாது. அதனால அந்த மல்டிமீடியா ஸ்டார் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ல செலக்டிவா நம்பர் அந்த ஃபார்மேட் மல்டிமீடியா ஃபார்மேட் இருக்கு, அந்த ஃபார்மேட்டை படிச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அதுல மார்பிங் வார்பிங் டெஃபினிஷன், தென் வீடியோ கம்ப்ரஷன், டைப்ஸ் ஆஃப் வீடியோ கம்ப்ரஷன், அப்புறம் வாட் இஸ் மல்டிமீடியா, எம்எம்எஸ், வெக்டர் கிராபிக்ஸ், இன்லைன் ஆடியோ, ஹெல்பர் அப்ளிகேஷன், இதெல்லாம் இம்பார்ட்டன்டான क्वेश्चंस. இதுல இருந்து ரிப்பீட்டடா கேட்கப்பட்டிருக்குது. ஈவன் தோ 40-50 क्वेश्चन இருந்தாலும் இந்த செலக்டிவா நான் சொன்ன 5-6 क्वेश्चनல இருந்து 1 or 2 क्वेश्चन நமக்கு தேவை. 2 क्वेश्चन மினிமம் ஒரு क्वेश्चन வந்துரும். மீதி क्वेश्चन நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா மீதி அட்டெண்ட் பண்ணிடலாம். ஸ்டார் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ல நம்ம क्वेश्चन செட் பண்ணாலே 70 क्वेश्चन செட் பண்ணலாம். ஆனா நான் இப்ப தர போறது ஒரு 10 क्वेश्चन தரேன். அந்த 10 क्वेश्चन தான் மோஸ்ட்லி ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்குது. கஸ்டம் அனிமேஷன், ஸ்லைட் டிரான்சிஷன், மாஸ்டர் பேஜ், insert rename delete cells slide, then how do you change the slide background. சரிங்களா? இந்த 6 क्वेश्चन ரொம்ப முக்கியமான क्वेश्चन. இந்த 6ல இருந்து ஒன்னு வந்துரும். அது போக இன்னொரு क्वेश्चन, what is mean by reverse timing. நீங்க so far previous question எடுத்து பாத்தீங்கன்னா வளவளன்னு கிட்டத்தட்ட 10-15 வருஷம் அது கண்டினியூஸா கேட்பாங்க. what is mean by reverse timing ரொம்ப முக்கியமான क्वेश्चन. இது பிறகு பிரிண்டிங் ஹேண்ட்அவுட்ஸ், பிரிண்டிங் ஸ்லைடு, இந்த ஏரியாவும் பார்த்துக்கிடுங்க. இது போதும். தென் ஸ்டார் ஆஃபீஸ்ல ரைட்டர்ல உங்களுக்கு வழக்கமா பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டிங், தென் புல்லட் லிஸ்ட், நம்பரிங் லிஸ்ட், தென் ஹேங்கிங் இன்டென்ட், தென் 4th லெசன்ல ஒரு முக்கியமான क्वेश्चन இருக்குது, how to make the selector row and column same size. காலம் ரோத வந்து வரிசை மற்றும் நெடுவரிசை எப்படி சேம் சைஸா மாத்துறது, இது அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. தென் பக்க அமைவு, அதாவது இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓரியன்டேஷன், பேஜ் ஓரியன்டேஷன், தமிழ்ல பக்க அமைவுன்னு சொல்லுவோம். பக்க அமைவு அது முக்கியமான क्वेश्चन. ஹெடர் ஃபுட்டர் முக்கியமான क्वेश्चन. ஸ்டார் ஆஃபீஸ் கால்க் எடுத்துட்டீங்கன்னா அதுல வாட் இஸ் எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்,
advantages of electronic spreadsheet, applications of electronic spreadsheet, then date arithmetic, can you change the data present in a cell, if so how? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது ஃபார்மேட், அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆட்டோ ஃபார்மேட் சீட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆட்டோ ஃபார்மேட் சீட் அதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸ்டார் ஆஃபீஸ் கால்குல. நெக்ஸ்ட் 7th லெசன் டேட்டாபேஸ். அதுல வாட் இஸ் டேட்டாபேஸ், distinguish between data and information, then DBMS, multiple sorting, இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்புறம் ஃபார்ம் ரிப்போர்ட் query definitions படிச்சுக்கிடுங்க. இது 2 மார்க் ஃபர்ஸ்ட் வால்யூம். ஃபர்ஸ்ட் வால்யூம் 5 மார்க்கையும் கவர் பண்ணிட்டு நம்ம செகண்ட் வால்யூம் போகலாம். ஃபர்ஸ்ட் வால்யூம் 5 மார்க் பொறுத்தவரை ஸ்டார் ஆஃபீஸ் ரைட்டர்ல 9 கொஸ்டின் படிச்சீங்கன்னா 2 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம். ஸ்டார் ஆஃபீஸ் கால்குல ஒரு 9 கொஸ்டின் இருக்கு, அதுல இருந்து 2 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம். ஸ்டார் ஆஃபீஸ் பேஸ் 7th லெசன் டேட்டாபேஸ்ல கிட்டத்தட்ட 9 to 10 கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒரு கொஸ்டின் தான் வரும். அதனால ஸ்டார் ஆஃபீஸ் பேஸ கொஞ்சம் ஆப்ஷனலா வச்சுக்கலாம். ஆவரேஜா படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் டாப்பர்ஸ்க்கு பிரச்சனை கிடையாது, ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடுவீங்க. ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டார் ஆஃபீஸ் பேஸ் கொஞ்சம் வாஸ்டா இருக்கனால அதை ஆப்ஷனலா வச்சுக்கலாம். இந்த 9 கொஸ்டின்ஸ் நான் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். ஸ்டார் ஆஃபீஸ் ரைட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செலக்டிங் டெக்ஸ்ட், செகண்ட் கொஸ்டின் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், மூணாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா புல்லட்டட் நம்பரிங் லிஸ்ட், அடுத்தது பேராகிராஃப் அலைன்மெண்ட், அஞ்சாவதா இன்டெண்டிங் தி டெக்ஸ்ட், ஆறாவதா ஸ்பெல் செக், ஏழாவதா ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன், எட்டாவதா டேபிள் ஃபார்மேட்டிங் டூல் பார், ஒன்பதாவதா சேஞ்சிங் மார்ஜின் யூசிங் ரூலர் அண்ட் பேஸ்ட் டயலாக் பாக்ஸ். இது ஸ்டார் ஆஃபீஸ் ரைட்டர். தென் ஸ்டார் ஆஃபீஸ் கால்க், அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டார் ஆஃபீஸ், advantage of spreadsheet, fill series, functions, insert row, column, cell, then insert object toolbar, formatting options, then chart, printing the worksheet. இந்த 9 questions தரவா படிச்சிருங்க. ஸ்டார் ஆஃபீஸ் பேஸ்ல ஒரு 4 கொஸ்டின் ஈஸியா இருக்கும், படிக்கலாம். Advantages of computer data processing, then disadvantages of manual data processing, manipulation of database and types of database. இந்த நாலும் கொஞ்சம் ஓரளவு படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார்ம் ரிப்போர்ட் கோரியில கொஞ்சம் ஹார்டா இருக்கும். தென் செகண்ட் வால்யூம் பார்ட். செகண்ட் வால்யூம் 5 மார்க் சொல்லிடுறேன். தேர்ட் லெசன் பேசிக் ஸ்டேட்மெண்ட்ஸ், அடிப்படை கூற்றுகள். அந்த அடிப்படை கூற்றுகள்ல ஒரு 5 மார்க் இருக்குது. அந்த 5 மார்க்ல இருந்து ஒரு क्वेश्चन ரிப்பீட்டடா வருஷம் வந்துட்டே இருக்குது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நெஸ்டட் இஃப், ஸ்விட்ச், while, do while, then for loop. சரிங்களா? இத நீங்க நல்லா படிச்சிருங்க. அப்புறம் 4th லெசன் ஃபங்க்ஷன்ஸ், செயற்கூறுகள் தமிழ்ல. அதுல 4 क्वेश्चन சொல்றேன். கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ். அடுத்து இன்லைன் ஃபங்க்ஷன், அப்புறம் ஸ்கோப் ரூல்ஸ் ஃபார் வேரியபிள். இந்த 4 क्वेश्चन இருந்து ஒரு क्वेश्चन ரிப்பீட்டடா வருஷம் வந்துட்டு இருக்குது. இதுல அதிகமா கேட்கப்பட்ட பாத்தீங்கன்னா இந்த இன்லைன் ஃபங்க்ஷன் வந்து 2 மார்க்ல அதிகமா கேட்பாங்க, 5 மார்க்ல ரேரா தான் கேக்குறாங்க. the scope, கால் பை ரெஃபரன்ஸ், கால் பை வேல்யூ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन. சம்டைம்ஸ் இந்த क्वेश्चन மாத்தி கூட கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா what are the methods of passing parameter to function. இங்க நீங்க ரெண்டுமே எழுதணும், கால் பை வேல்யூ எழுதணும், கால் பை ரெஃபரன்ஸ் எழுதணும். அத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து 7th லெசன், 8th லெசன், 9th லெசன். இந்த லெசன்ல இருந்து நான் ஒரு 3 क्वेश्चन தரேன். இந்த 3ல இருந்து நான் நாளைக்கு ஒன்னு வந்துரும். ஷூர். ஃபர்ஸ்ட் என்னன்னா what is function overloading, illustrate with an example with roots. அடுத்து what are the rules for operator overloading, then types of inheritance. ரிப்பீட்டடா இந்த 3 क्वेश्चन வருது. இது அல்லாத மீதி 2 மார்க் क्वेश्चन 5 மார்க்க கேட்டோம் அப்படி கேட்டிருக்காங்க. மார்ச்ல சில 2 மார்க் क्वेश्चन 2-3 2 மார்க் क्वेश्चन கொடுத்து ஒரு 5 மார்க்கா கொடுத்துருவாங்க. 9th லெசன்ல இருக்குது. இதுதான் 5 மார்க் கான்செப்ட். தென் செகண்ட் வால்யூம் 2 மார்க் பொறுத்தவரை 3rd லெசன்ல இம்பாக்ட் ஆஃப் மாடிஃபையர். தென் நான் ஒரு செலக்டிவா ஃபாஸ்டா சொல்லிடுறேன். impact of modifier, then use of void data type, then main purpose of function prototype, then rules for actual parameter, what is array, array of string, array of character, array of object. மூணுமே மாறுபடும். array of string என்பது வேறு, array of character என்பது வேறு, array of object என்பது வேறு. then string functions, strcmp, strlen and strcopy. then what is class, what are the class specification, what are the class members, then encapsulation, data abstraction, இந்த மாதிரி static data member, then memory allocation of an object. இதெல்லாம் 6th லெசன்ல. 7th லெசன் எடுத்தீங்கன்னா what is operator overloading, what is function overloading, best match strategy. the best match strategy வந்து how the
ஃபங்க்ஷன் இன்வால்வ்ட் இன் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அந்த மாதிரி கேட்கப்பட்டிருக்கும். ஆபரேட்டர் ஓவர்லோடிங்ல ப்ராசஸ் இன்வால்வ்டு அப்படி ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த கொஸ்டின். அப்புறம் 8th லெசன் கன்ஸ்ட்ரக்டர் டெஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் 2 லைன் தான், அதை மறக்காம படிச்சுக்கிடுங்க, ரிப்பீட்டடா கேட்கப்படும். தென் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் 9th லெசன் மரபுரிமம் தமிழ்ல, அதுல அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மரபுரிமத்தின் நன்மைகள். அடுத்தது ஆக்சசிபிலிட்டி. அடுத்தது பாத்தீங்கன்னா டெரைவேட்டிவ் கிளாஸ் சின்டெக்ஸ், டெரைவேட்டிவ் கிளாஸ்னுடைய பாயிண்ட்ஸ், இதெல்லாம் அந்த மரபுரிமம் லெசன்ல வந்து ரொம்ப முக்கியமானது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒன்று இருக்குது, கருத்தியல் இனக்குழு முக்கியமானது. தென் 10, 11, 12 குட்டி லெசன்ஸ், அதையும் ஒமிட் பண்ண வேண்டாம். அந்த குட்டி லெசன்ல இருந்துமே 2 மார்க் கேட்கப்படும். அதாவது மொத்தம் 3 லெசன் இருக்குது, 10, 11, 12. ஆனா 3 லெசன்ல இருந்து 2 கொஸ்டின் தான் வரும். அது எந்த லெசன்ல இருந்து வரும் நம்ம சொல்ல முடியாது. இ லேர்னிங், இ ஷாப்பிங், இ பேங்கிங், ஏடிஎம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஐடிஎஸ்ல ஒரு 6 சர்வீசஸ் இருக்குது. மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், தென் டேட்டா டிஜிட்டலைசேஷன், தென் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி ஒரு 6 இருக்குது. தென் லாஸ்ட் 12th லெசன் எடுத்துட்டீங்கன்னா அந்த 12th லெசன்ல கம்ப்யூட்டர் எத்திக்ஸ்ல கிராக்கிங், கம்ப்யூட்டர் கிரைம், வைரஸ், டெப்த் ஆஃப் கம்ப்யூட்டர், டைம், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். சரிங்களா? இதெல்லாம் 2 மார்க் ஏரியா இன் செகண்ட் வால்யூம். செகண்ட் வால்யூம் 5 மார்க் ஏரியாவும் பார்த்துட்டோம், 2 மார்க் ஏரியாவும் பார்த்துட்டோம். 1 மார்க் கொஞ்சம் புக் பேக் எக்ஸசைஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. 3rd லெசன், 4th லெசன், 5th லெசன், ஈவன் 7th லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. தென் 6, 7, 8, 9ல உள்ள புக் பேக் எக்ஸசைஸ் கான்செப்ட் பேஸ்டா ஒர்க் அவுட் பண்ணி வைங்க. ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின் இருக்கும், இல்ல 2 கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால சென்டம் எடுக்க முடியும் என்பது என்னுடைய நல்ல தாழ்மையான கருத்து. சரிங்க சார். இப்போ அன்பு மாணவ செல்வங்களே, இதுவரையில் சார் சொன்னது எல்லாமே நீங்க குறிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே சார் சொல்லியிருப்பாங்க. இது மீறி உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறப்ப நீங்க நேரலையில் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம்.